என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட ஐடி கம்பெனி லைஃப் ஸ்டைல் ஐடி கார்டுன்னு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டுட்ருக்காங்களா? ஆனால் நம்ம மட்டும் இன்னும் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு பூட்ஸை மாட்டிக்கிட்டு சைட்டில் கஷ்டப்பட்டு இருக்கோமேன்னு யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சிவில் இன்ஜினியரிங் முடித்தா அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, ஸ்கோப் இல்லை, சேலரி இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை நம்பி நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேறு ஃபீல்டுக்கு தாவிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சிவில் இன்ஜினியரிங் செத்து போகலை, அது அப்டேட் ஆகியிருக்கு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபீல்டில் என்ன மாதிரியான ஹைடெக் மாற்றங்கள் வந்திருக்கு, ஏன் 2026 சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் கொட்டி கிடக்குன்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அந்த காலத்தில் சிவில் இன்ஜினியரிங்னு பார்த்தா வெறும் செங்கல் சிமெண்ட்டை மட்டும் வச்சு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இன்னைக்கு சீனே வேறு. இப்போ எல்லாமே BIM தான், அதாவது பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கோட ஸ்கெலிட்டன், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக 3Dல டிசைன் பண்ணுறோம். எங்கேயாவது ஒரு பீமும் ஏசி டக்டும் இடிக்குதுன்னு முன்னாடியே பார்க்க முடியும். இதில் டைமும் மிச்சம், காசும் மிச்சம். இன்னைக்கு BIM, ரெவிட் அண்ட் ஸ்டாட் ப்ரோ தெரிஞ்சா ஒரு சிவில் இன்ஜினியருக்கு ஐடி இன்ஜினியரை விட வெயிட்டான சேலரி கிடைக்கும். ஸோ ஃபீல்டு மாறல, ஃபீல்டு உள்ள டெக்னாலஜி வந்திருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவோட க்ரோத்தை பாருங்க. புல்லட் ட்ரெயின் கட்டணும், வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பிரஸ்வேஸ் கட்டணும், மெட்ரோஸ் அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் கட்டணும். இது எல்லாத்துக்கும் பேஸ் யாரு? அஃப்கோர்ஸ் நம்ம தான். சிவில் இன்ஜினியரிங் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு பதில் இதுதான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு தேசம் வளர முடியாது. கவர்மெண்ட் சைடில் SSC, JE, RRB அண்ட் NHAIல மேசிவ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்குது. அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உங்ககிட்ட இருந்தால் கெரியர் லாங் ரனில் செம ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா? சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். வெறும் சிமெண்ட் யூஸ் பண்ணாமல், என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி கட்டணும்னு யோசிக்கிறாங்க. ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி. பில்டிங் காம்பனன்ட்ஸை ஃபேக்ட்ரியிலே ரெடி பண்ணி சைட்டில் லெகோ பிளாக்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ணுறாங்க. 3D கான்கிரீட் பிரிண்டிங். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இப்போது 3D பிரிண்டர் வச்சே ஒரு வீட்டையே 2 நாளாக கட்டுறாங்க. இது எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் தான். இந்த நியூ ஏஜ் டெக்னாலஜியை நீங்கள் கற்றுக்கிட்டா உங்கள் வேல்யூ வேறு லெவலில் இருக்கும். சரி, சேலரிக்கு வருவோம். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் ஐடியை விட கோரில் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கோர் இன்ஜினியரிங்கோட ஸ்டெபிலிட்டி வேறு லெவல். ஐடியில் எப்போ லே ஆஃப் வரும்னு பயப்படுவாங்க, ஆனால் ஸ்கில்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் ஆர் சைட் மேனேஜர்ஸ்க்கு எப்போவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் கல்ஃப் கண்ட்ரீஸில் இப்போ விஷன் 2030 ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. அங்கெல்லாம் இந்த மாடர்ன் சிவில் இன்ஜினியரிங் டூல்ஸ், அதாவது BIM, பிரிமவேரா தெரிஞ்ச பசங்களுக்கு லட்சக்கணக்கில் சேலரி தராங்க. அப்போது சிவிலில் சர்வைவ் ஆக என்ன பண்ணணும்? வெறும் டிகிரியோடு நிற்காம சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸான AutoCAD, ரெவிட், BIM கற்றுக்கணும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன புது மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்டேட்டில் இருக்கணும். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ண தான் நம்ம என்ட்ரியோட இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. நம்ம கோர்சஸில் வெறும் தியரியை தராமல் சைட்டில், இண்டஸ்ட்ரியில் என்ன தேவையோ அதை ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும். ஸ்கில் இருந்தால் உங்கள் ஜாப்க்கு கேரண்டி நம்ம ஃபீல்டில் எப்பயுமே இருக்குது. ஸோ சிவில் இன்ஜினியரிங் செத்து போகலை, அது இன்னும் மாடர்னாகவும் ஸ்மார்ட்டாகவும் மாறி இருக்கு. ஒரு பில்டிங்கை நீங்கள் டிசைன் பண்ணி அது ரியாலிட்டியில் நின்று பார்க்கும்போது வர அந்த பெருமை வேறு எந்த ஃபீலையும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். சிவில் இன்ஜினியர்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் லோவாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ட்ரி இன்ஜினியரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.